நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் 1 இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை. 150 years of service. RJR Hospitals. Build a healthy society. வணக்கம். RJR மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடுப்பு வலி, பேக் பெயின், அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேரலையில தொடர்பு பண்ணி நீங்க அதற்கான பதில்கள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்குள்ள டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இடுப்பு வலி, லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல ரொம்ப யங்கா இருக்கிறவங்களுக்கே, வாலிபர்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 வயசு 25 வயது இருக்கிறவங்களுக்கே அதிகமா இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அதே மாதிரி வயது முதிர்வானவங்களுக்கும் சரி, ஒரு 55 60 அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது அதிகமா வந்து நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி நடுத்தர வயதுலயும் 30ல இருந்து ஒரு 50 வயதுல இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது, லோ பேக் பெயின் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது எதனால ஏற்படுது, ஏன் வந்து நமக்கு தொடர்ந்து இந்த வலிகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அப்பதான் இப்போ ஒரு இடுப்பு வலிகள் வந்து இருக்கு அப்படின்னா இப்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்ப மட்டும் வலி குறையறதுக்கு வலி மாத்திரைகள், இல்ல வந்து ஏதாவது வந்து வெளியில அப்ளை பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி அப்பப்போ மட்டும் நம்ம வலிகளை மட்டும் வந்து குறைச்சிக்கிறோம். அது வந்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தொந்தரவுகள் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இப்போ லோ பேக் பெயின் அப்படிங்கிறது, இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வாத நோய்கள் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல 80 வகையான வாத நோய்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல நமக்கு இந்த முதுகு தண்டுவடம், இடுப்பு தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறத நமக்கு தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த தண்டகவாதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான காரணங்களால வந்து ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவே நம்ம முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது நமக்கு தலைப்பகுதியிலிருந்து நம்மளுடைய கழுத்து பகுதியிலிருந்து நமக்கு கீழே இடுப்பு எலும்புகள் வரலையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செயின் மாதிரி வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 33 எலும்புகள் வந்து வெர்டிபிராஸ் வந்து நமக்கு இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கழுத்து பகுதிகளில் C1 to C7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 7 எலும்புகள் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம தொராசிக் ரீஜன், நம்ம நெஞ்சுக்கூடு பகுதிக்கு பின்புறத்துல அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா T1 to T12 அப்படிங்கிற அந்த அளவுகள்ல நமக்கு எலும்புகள் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லம்பார் போன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுல வந்து நமக்கு L1 to L5 5 எலும்புகள் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து நமக்கு இணைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பெல்விக் ரீஜியன், நம்மளுடைய இடுப்பு எலும்புகளுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாக்கரம், அதை தொடர்ந்து நமக்கு காக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குருத்தெலும்புகள், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாமே நமக்கு அந்த கழுத்து தலைப்பகுதியிலிருந்து நம்முடைய கழுத்து எலும்புகள்ல இருந்து கீழே நமக்கு இடுப்பு எலும்புகள் வரலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு வந்து கோர்த்து நமக்கு செயின் மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த முதுகு தண்டுவடம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எஸ் ஷேப்ல, இப்போ வந்து நமக்கு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் மாதிரி நம்மளுடைய அந்த முதுகு தண்டுவடம் வந்து கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரலையும் நமக்கு வந்து அந்த ஷேப்ல வந்து இருக்கு. இப்போ இந்த ஒரு எலும்புகளுக்கு இடையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு எலும்பும் பாத்தீங்க அப்படின்னா இணைஞ்சிருக்கும் போது அதுக்கு இடையில நமக்கு ஒரு டிஸ்க் மாதிரி நமக்கு வந்து இருக்கு. அதாவது ஒரு ஜவ்வு போன்ற பகுதி வந்து இருக்கு. அதுல வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்ட்லேஜ் மாதிரி திக்கான ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். உள்ள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீர்த்துவமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல்லி டைப்ல அந்த இன்னொரு எலும்பும் மேல இருக்கக்கூடிய எலும்புகளும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு நடுவுலையும் நமக்கு வந்து அந்த டிஸ்க் வந்து இருக்கும். இது வந்து சாஃப்டா ஒரு குஷன் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். எதனால அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து மூவ் பண்ணணும், இல்லை வந்து நம்ம முதுகை வந்து நம்ம வந்து வளைக்கணும், கீழே வந்து நம்ம குனியணும், இந்த மாதிரி நமக்கு இல்லை லெஃப்ட்ல வந்து திரும்பணும் அப்படிங்கும்போது அந்த எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று உராயாம இருக்கிறதுக்காக நமக்கு இயற்கையாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கழுத்து எலும்புல இருந்து கீழே இடுப்பு எலும்புகள் வரலையும் இருக்கக்கூடிய அந்த வெர்டிபிராஸ்ல வந்து ஒரு எலும்புக்கு நடுவுலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குஷன் மாதிரி அந்த ஜவ்வு பகுதி, அந்த டிஸ்க் வந்து நமக்கு வந்து இருக்கு. அதுதான் நமக்கு ஈஸியா பிளெக்சிபிளா வந்து வளையறதுக்கு,
நமக்கு முன்னாடி வந்து குனியறதுக்கு, பின்னாடி வந்து வளையறதுக்கு, நமக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடத்தை வந்து நம்ம பெண்ட் பண்றதுக்கு நமக்கு அந்த டிஸ்க் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அது வழியா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து எலும்புல இருந்து கீழே இடுப்பு எலும்புகள் வரலையும் வரக்கூடிய அந்த முதுகு தண்டுவடம் வழியா தான் நமக்கு ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டுவடம் வந்து நமக்கு இருக்கு. அதாவது நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு அந்த கழுத்து எலும்புகள் வழியா நமக்கு அந்த இடுப்பு எலும்புகள் வழியா வரதுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டுவடம் வந்து நமக்கு அது இருக்கு. இந்த நமக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா கூட, இப்போ வந்து கையை வந்து நம்ம தூக்கணும், இல்லை வந்து கையை வந்து மடக்கணும் அப்படின்னா கூட நமக்கு நம்ம நினைச்ச உடனே அந்த சென்சேஷன் வந்து நமக்கு மூளையிலிருந்து நமக்கு அந்த நரம்புகள் வழியா தான் வந்து நமக்கு அந்த இம்பல்ஸ் வந்து நம்ம கைகளை வந்து மடக்கிறதோ நீட்டுறதோ இல்லை ஒரு சின்ன பொருள் வந்து எடுக்கிறதுக்கோ நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அதே மாதிரி தான் நமக்கு இடுப்பு எலும்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்களை வந்து மடக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னா கூட, இல்லை வந்து கால்களை வந்து மடக்கி வைக்கிறதுக்கு, இல்லை வந்து நடந்து நமக்கு கீழே குனிஞ்சு வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு பிரெயின்ல இருந்து அந்த முதுகு தண்டுவடம் வழியா நமக்கு இம்பல்சஸ் அந்த நரம்புகள் வழியா நமக்கு அந்த தூண்டுதல் அந்த சென்சேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நரம்புகள் வழியா வந்து நமக்கு கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த தசைகள் எலும்புகளுக்கெல்லாம் அந்த இம்பல்ஸை வந்து கொடுத்து நம்ம கால்களை வந்து மடக்கிறதுக்கோ இல்லை வந்து நீட்டுறதுக்கோ இல்லை நடக்கிறதுக்கோ நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இப்போ அந்த நரம்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எலும்புகளுக்கு நடுவுலையும் நம்ம எப்படி வந்து ஜவ்வு பகுதிகள் வந்து இருக்கு, டிஸ்க் வந்து இருக்குன்னு சொன்னோமோ அதை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கழுத்து மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல்னாலையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்னாலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிபிராஸ்ல அந்த எலும்புகள்ல அந்த ஜவ்வுகள்ல அந்த டிஸ்க்ல இல்ல நரம்புகள்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் போதுதான், இல்ல அந்த இடுப்பு எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தசைகள்ல வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும் போதுதான் நமக்கு அந்த லோ பேக் பெயின், இடுப்புகள்ல வந்து வலிகள் வந்து ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இடுப்பு வலிகள் எதனாலலாம் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பேசுவோம் எதனால இடுப்பு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. முதல் காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னமா? வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓகேங்க சார், சொல்லுங்க சார். ஓகே ஓகே சார். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா என்னால எதுவுமே பண்ணலாம், முதுகு அந்த லாஸ்ட் 20 எண்ட் வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பெயின் இருக்குங்க. ஓகே. சாதாரணமா ஒரு ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் போனோம், அது எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இடுப்புல ஒரு பெல்ட்டை கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே சார். இப்போ எத்தனை வருஷம் இப்போ பெல்ட் யூஸ் சொல்லுங்க? 2 இயர்ஸ் இருக்கு மேம். சரி, ஓகே. இப்போ பெல்ட் யூஸ் பண்ணீங்கன்னா பெயின் குறையுதுங்களா? இல்ல மேம், அதே மாதிரி இருக்கு அதிகம் தான் ஆயிட்டு மேம். சரி, கால் மறுத்து போறது அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? இல்ல மேம். என்ன ஏஜ் ஆகுது சார் உங்களுக்கு? 36 மேம் இப்போ. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆக்குபேஷனும் ஒரு காரணம். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷரை விட ஓவரா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து பண்ணாமல் நம்ம ஏதாவது அந்த போஸ்டர் வந்து நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்புகளில் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் வந்து நமக்கு கொஞ்சம் பல்ஜ் ஏற்பட்டிருக்கும், அதாவது பிதுக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஜவ்வு வந்து நமக்கு விலகி வந்திருக்கிறதோட சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடும் அந்த நீர்ப்பசை தன்மையுள்ள அந்த சைனோவில் ஃப்ளூயிடும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெளியில் வரும்போது நம்மளுடைய தண்டுவடத்தை ஸ்பைனல் கார்டை போயிட்டு நமக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ரொம்ப வெயிட் வந்து லிஃப்ட் பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றது அது வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க வந்து அந்த வெயிட் லிஃப்ட் வந்து பண்ணும்போது இந்த ஓவர் ஒர்க் வந்து பாத்தீங்க அந்த இடுப்பு எலும்புகளுக்கு வந்து கொடுக்கும்போது இன்னும் நமக்கு அந்த எலும்புகள் வந்து தேய்மானங்கள் இருந்துச்சு, இல்ல ஜவ்வுகள் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, இல்ல நரம்புகள் வந்து அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு, ரத்த ஓட்டம் வந்து சரியா இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகும். இப்போ நீங்க வந்து அந்த பெல்ட் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்றீங்க இல்லை நடக்கிறீங்க அந்த டைம்ல வந்து இல்லை ஃபாஸ்டா வந்து இப்போ வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னும் வந்து ஜர்க் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து இப்போ காலையில இருந்து ஈவினிங் வரலையுமே தொடர்ந்து அந்த வந்து இடுப்புல வந்து பெல்ட் வந்து யூஸ் பண்றது, இல்ல நைட்ல வந்து பெல்ட் வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
ஆல்ரெடி நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியா போகாம நமக்கு வலிகள் வந்து இருக்கும். அப்ப இன்னும் வந்து நம்ம அதை டைட் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வந்து நம்ம வைக்கும்போது நமக்கு இன்னும் ரத்த ஓட்டம் வந்து சரியா போகாம நம்ம பெல்ட் யூஸ் பண்றதை தொடர்ந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம ஒரு சில பஞ்சகர்ம சிகிச்சைகள், வர்ம சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்க் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த வலிகள் வந்து சுத்தமா இல்லாம நம்ம நிரந்தரமா வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு இடுப்புகள்ல நமக்கு அந்த தண்டுவடத்துல நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருக்கு, தேய்மானங்கள் வந்து இருக்கு, வலிகள் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை சென்னை பிரான்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தங்கி ஒரு 5 days வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வர்ம சிகிச்சைகள், மூலிகை மருத்துவ முறைகள்லாம் வந்து எடுத்துக்கும் போது நிரந்தரமா வந்து குணம் கிடைக்கும். திரும்ப அந்த லோ பேக் பெயின் வந்து ஏற்படாம நம்ம வந்து பாத்துக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், உங்க பேர் என்ன? சரிங்க சார், என்ன வயதாகுது உங்களுக்கு? யாருக்கான தொந்தரவுகள் சொல்லுங்க. சரி, ஓகே. என்ன வயதாகுது சார் அவங்களுக்கு? அவனுக்கு 24 வயசு ஆகுது. போன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் மியட்ல. சரிங்க சார், எந்த இடத்துலங்க சார்? போன் முதுகு பின்னால. ஓகே, முதுகு தண்டுவடத்துல சர்ஜரி பண்ணிருக்கீங்க. எதனால சர்ஜரி பண்ணிருந்தீங்க? அது சின்னதா எலும்பு இருந்தது, வெட்டா இருந்தது. அது ஒரு நரம்பு எலும்பு கூடிக்கிட்டு இருந்தது. சரி, ஓகே. அது இப்போ இன்ட்ரோல் வந்துக்கினே இருக்குது மேடம். சரி, ஓகே. இப்போ அறுவை சிகிச்சை மேற்கொண்டு எவ்வளவு நாள் ஆகுது சார்? ஒரு 2 மாசம் மேல ஆகுது. சரி, ஓகே. நடக்க முடியுதுங்களா இப்போ? நடக்கிறா, எல்லாம் போறேன். இன்ட்ரோல் தான் நிக்க மாட்டேங்குது மேடம். யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா. சரி, ஓகே சார், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி 24 வயசுல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம், இன்றைய காலகட்டத்துல ரொம்ப யங்கா இருக்கிறவங்களுக்கே இந்த முதுகு வலி, இடுப்பு வலி அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுது. நம்மளுடைய ஒர்க்னால நம்ம அந்த போஸ்டர் வந்து நம்ம முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டா வந்து வச்சு நம்ம உட்காராம நம்மளுடைய அலட்சியத்தினால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இல்லை வந்து நம்ம ரொம்ப பைக் ரைடிங் வந்து அதிகமா போறது, இந்த மாதிரி வெயிட் வந்து அதிகமா வந்து லிஃப்ட் பண்றது, அதாவது நமக்கு அந்த இது வந்து அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்புகள்ல வந்து நமக்கு நீங்க சொன்னீங்க அது வந்து போன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நரம்புகளும் வந்து அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி முதுகு தண்டுவடத்துல வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்றோம் அப்படின்னா நமக்கு இப்போ கழுத்து எலும்புகள்ல வந்து ரத்த ஓட்டம் அங்கேருந்து இம்பல்ஷன் வந்துட்டு நம்மளுடைய கை ஷோல்டர் வழியா கைகளுக்கு வந்து போகுது. அதே மாதிரி நமக்கு இடுப்பு எலும்புகள்ல வந்து நமக்கு நம்மளுடைய மூளை பிரெயின்ல இருந்து நமக்கு இம்பல்ஷன் வந்து நமக்கு அந்த பெல்விக் ரீஜியன் ஃபுல்லாவே நமக்கு அடிவயிறு ஃபுல்லாவே நமக்கு வந்து இம்பல்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளும் போது அதுல வந்து நமக்கு ஏதாவது அந்த நரம்புகள்ல வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சென்சேஷன் வந்து நமக்கு அந்த இம்பல்ஷன்ஸ் வந்து வராம இருக்கிறதுனாலதான் அன்கண்ட்ரோல்டா நம்ம வந்து நமக்கு வந்து யூரின் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கிறது. இது வந்து நமக்கு அந்த அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு மலக்குடல்லையும் வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டு அங்க வந்து ஏதாவது டச் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் மோஷன்ஸ் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து போயிட்டு இருக்கும். இது வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இடுப்பு வலிகள் இருக்கு, முதுகு எலும்புகள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டா கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில அந்த நமக்கு இன்னும் வந்து அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது, நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியா போகாம அந்த சென்சேஷன் வந்து நமக்கு சரியா இல்லாத இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா வந்து அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா காஞ்சிபுரம்லயே இருக்கு. நீங்க நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிட்டு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க, அதை தொடர்ந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். கால் வந்து இடுப்பு எலும்பு வலிச்சுட்டே இருக்குது. சரிங்க சார், யாருக்கான கேள்விங்க சார் இது? எனக்கு இதுதாங்க மேடம். சரி, என்ன உங்க பேர் என்ன, என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? என் பேர் சிவகுமார், வயசு 56. சரிங்க சார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. வலது கால் வந்து வலிக்குது. ஓகே.
நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா உட்காந்துருந்தே வலிக்குது. சரிங்க சார். ஒரு சில நேரத்துல கால் மரத்து போற மாதிரி ஆயிடுது. மறுபடியும் நல்லா கொஞ்ச நேரம் நடந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நாளில் ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. சரிங்க சார். அது எப்படி மேடம் டாக்டர் கன்சல்ட் செய்யணும்? சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ ஏதாவது வந்து வெயிட் அதிகமா தூக்குவீங்களா? வெயிட் நடந்துதான் மேடம், நாங்கள் விவசாயம் தான் பார்க்குறோம், அதனால நடந்துகிட்டே இருப்போம். 10 கிலோ 15 கிலோ வெயிட் தான் தூக்குவோம். சரி, ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு நாளா இந்த மாதிரி கால் மறுத்து போகுது, வலிகள் வந்து இருக்கு சார்? இப்போதான் மேடம், ரொம்ப நாளைக்கு முதல் கால் அப்படியே எதிர்த்து வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் ஆயில்மெண்ட் போட்டு தடவிட்டே இருப்போம், பிரச்சனை இல்லை. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு 10 நாள் கால் மறுத்து போகுது. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவை. மறுபடியும் நார்மலா வந்துடுது. ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்குது, 10 நிமிஷம் நார்மலா நல்லா வந்துருக்கோம். சரி, ஓகே சார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடுப்பு எலும்புகள்ல நமக்கு தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தசைகள்ல வந்து நமக்கு சுருக்கம் இருக்கும், அதாவது வந்து ஸ்டிஃப்னஸ் இறுக்கமாக ஆரம்பிச்சிரும். அதை தொடர்ந்து தான் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியா போகாம நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தசைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் இறுக்கம் ஏற்படும் பொழுது அங்க வந்து நமக்கு அந்த வாத நீர் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அப்ப வலிகள் வந்து இருக்கும். நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, நான் ஆயின்மெண்ட் மாதிரி வந்து அப்ளை பண்ணேன், வலி வந்து குறைஞ்சிச்சு. ஆனா இப்ப ஒரு 10 நாளா ரொம்ப கால் வந்து மறுத்து போகுது. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தொடர்ந்து வந்து உட்கார்ந்துட்டே இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த பொசிஷன்ல இருந்துட்டு சடனா எந்திரிச்சு நடக்கணும், இல்ல வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அப்ப வந்து வலிகள் வந்து இருக்கு, மறுத்து போற தன்மை ஜாஸ்தியா இருக்கு. திரும்ப கொஞ்சம் தூரம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுது, அதுக்கப்புறம் அந்த மறுத்து போற தன்மைகள் வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசைகள்ல வந்து நமக்கு இறுக்கம் ஏற்படுது, அதுதான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். இடுப்பு எலும்புகளை சுத்தி தொடை பகுதிகளில் தொடைக்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய அந்த தசைகள்ல வந்து நமக்கு சுருக்கம் ஏற்படும், ரொம்ப டைட் ஆகும்போது அதுக்குள்ள போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல நமக்கு வந்து அழுத்தம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு அந்த இடுப்பு எலும்புல இருந்து நம்மளுடைய பட்டக்ஸ் வழியா பிரிஞ்சு நமக்கு தொடைக்கு முன்புறத்திலையும் பின்புறத்திலையும் நமக்கு ரத்த நாளங்கள் வந்து நமக்கு கீழே கால் விரல்கள் வரையும் நமக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப இறுகும் போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியா கால்களுக்கு வந்து போகாத போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கால் மறுத்து போற தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வாத நாராயணன் இலை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து வேப்பெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கிறீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml, ரெண்டுத்திலையும் அந்த வாத நாராயணன் இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இடிச்சிட்டு 100 ml அந்த சாறு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இதை வந்து பாயில் பண்ணி நல்லா காய்ச்சினீங்க அப்படின்னா அடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கற்கம் மாதிரி நமக்கு வந்து அந்த இலையோட அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆயில வந்து வடிகட்டிட்டு நல்லா அந்த கால் விரல் பகுதியிலிருந்து மேல் பக்கமா மூட்டு வழியா தொடை வழியா நீங்க நல்லா வந்து லைட் வார்மா இருக்கும்போது நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour அப்புறமா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த மசில்ஸ் வந்து நமக்கு இறுக்கம் ஆயிருக்கிறது, அந்த நமக்கு ரொம்ப டைட்டா இருக்கிறது நமக்கு வந்து ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும் ஆயில் போட்டு நம்ம ஒத்தரம் கொடுக்கும்போது. அப்போ பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு அந்த வலிகளும் குறைய ஆரம்பிக்கும், மருத்துவ தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த லம்பார் பெயினோட சேர்ந்து சயாட்டிக் அந்த நரம்புகளை வந்து தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம நிரந்தரமா வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, இங்க இருந்து பேசுறீங்க? மேடம், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சரி, ஓகேம்மா. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் தெளிவா இருக்கும், நான் சொல்லக்கூடிய பதில்களும் உங்களுக்கு தெளிவா வந்து கிடைக்கும். டிவி வால்யூம் குறைச்சிட்டு நீங்க பேசுங்க. சொல்லுங்க, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறீங்க, யாருக்கான கேள்விகள்மா? எனக்காக தான் மேடம். சரி, ஓகே. என்ன வயதாகுது உங்களுக்கு? 28 மேடம். சரிம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க மேடம். ஓகேம்மா. அடிக்கடி இந்த முதுகு வலி வருது மேடம். ஓகே. நடு முதுகுல வலி இருக்குங்களா? இல்ல மேடம், ஒன் சைடா தான் இருக்கு, அது லெஃப்ட் சைடுல ஒரு பக்கமா தான் வலிக்குது. சரிம்மா, ஓகே. அது என்ன சொல்றாங்கன்னா வயிறு எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து, அதனால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல. சரி, ஓகே. இப்ப நீங்க ஓவர் ஒர்க் ஏதாவது பண்ணும்போதுதான் அந்த வலிகள் அதிகமாகுதுங்களா? ஆமா, தொடர்ந்து வீட்டு வேலை செய்யும் போது கொஞ்சம் உட்காராம அப்படி இருந்தா வலிக்குது. சரி, வந்து படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா தெரியல, தொடர்ந்து வேலை செய்யும்போது வலிக்குது. சரி, ஓகேம்மா. இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்ப சர்ஜரி நடந்துச்சு? இப்பதான் ஸ்டாப் பண்ணுவேன், 1.5 வருஷம் ஆகுது. சரி, ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? இப்போ வந்து
நார்மலாவே இன்றைய காலகட்டத்துல நமக்கு சிசேரியன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நமக்கு வந்து டெலிவரி ஆகும்போது நமக்கு அந்த ஸ்பைனல் கார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்க நமக்கு அந்த டைம்ல வந்து பெயின் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹெவி ஒர்க் வந்து பண்றோம், ஆல்ரெடி நமக்கு இன்னும் வந்து நமக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் வீக்னஸ் இருக்கு, எலும்புகள் தசைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சொன்னீங்க ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதிகமான வேலைகள் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நல்லா வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் போன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அது கூடவே நம்ம ஒரு சில வர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே இது ஃபுல்லாவே வந்து கியூர் பண்ணிக்கலாம். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்போ வீட்டில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு ½ hour வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2-3 minutes இல்லை ஒரு 5 minutes வந்து கொஞ்சம் அந்த இடுப்பு எலும்புகளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அடுத்து வந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 hours 5 hours தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு போகும்போது சிவியர் பெயின் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களோட வேலைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அந்த முதுகு எலும்புகளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்காம கொஞ்சம் ஒரு ½ hour ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வேலைகள் வந்து செய்யலாம். இப்போதைக்கு அந்த முதுகு தண்டோட பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து நல்லா குறைக்கிறதுக்கு நார்மலா வந்து முடக்கருத்தான் கீரை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து இடிச்சிட்டு நல்லா வந்து சாறு மாதிரி வந்து எடுத்துட்டு அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் வந்து சேர்த்து நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில் வந்து அந்த இடுப்பு எலும்புகள்ல வந்து முதுகு எலும்புகள்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஒத்தரம் கொடுங்க. கொஞ்சம் டச் பண்ணும்போதே வலிகள் வந்து இருக்கு அப்படின்னா 10 பொடிகள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சுக்கு பொடி வந்து நீங்க வந்து எடுத்துட்டு அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருல வந்து மிக்ஸ் பண்ணி அந்த முதுகு தண்டுவட பகுதிகளை வந்து நீங்க நைட்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து ஈஸியா வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதை தொடர்ந்து வரக்கூடிய முதுகு வலிகள் ஒரு சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்னஸ்னால ஏன்னா நம்ம வந்து டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபீடிங் பண்ணும்போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா கூட நமக்கு அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால உணவு முறைகளோட சேர்த்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இது ஈஸியா வந்து கியூர் பண்ணிக்கலாம். நீங்க பயப்பட தேவையில்லாமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா பாண்டிச்சேரியிலே இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிட்டு வீக்னஸ்னாலதான் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா, ஃபீடிங் இப்பதான் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, அதை தொடர்ந்து உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரிங்கம்மா. ஓகேம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஓகேம்மா. ஓகே ஓகேம்மா. இப்போ நீங்க ஏதாவது அதுக்கு மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? திரும்ப வந்துருது. சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுங்களா? ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கு. சரி, ஓகே. வெரிகோஸ் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அதுக்கு நான் மருந்து எடுத்துக்கல. சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து அந்த டிஸ்க் கம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. டிஸ்க் கம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த டிஸ்க் வந்து அந்த ஜவ்வு வந்து நமக்கு பிதுங்கி வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்குள்ள போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து அழுத்தப்படுறதுனாலதான் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியா வந்து கால்களுக்கு வந்து போகாம நீங்க சொன்ன மாதிரி வலிகள் வந்து இருக்கிறது. ஒரு கால் மட்டும் வந்து மறுத்து போற இதோட வந்து மறுத்து போற தன்மை இருக்கும். நீங்க சொன்னீங்க ஒரு மாதிரி கூச்ச மாதிரி வந்து இருக்கு. அதாவது உணர்ச்சிகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு அந்த நம்னஸை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா சடனா எந்திரிச்சு நடக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி விறுவிறுப்பு தன்மையோட வந்து நமக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த டிஸ்கோட அந்த இது வந்து நமக்கு அந்த ஸ்பைனல் கார்டு வழியா நமக்கு வெளியில வந்து பிதிக்கி வெளியே வரதுனாலையும் அதை தொடர்ந்து நமக்கு நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சரியா இல்லாதனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. நீங்க பயப்பட தேவையில்லை.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த டிஸ்க் கம்ப்ரெஷன்ஸ், ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சரியா இல்லாதது எல்லாமே ஒரு சில வர்ம சிகிச்சைகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம ஈஸியா வந்து இதை கியூர் பண்ணிக்க முடியும். நீங்க சொன்னீங்க 5-6 வருஷமா தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் வலிகள் மட்டும் தான் இருந்துச்சு, இப்பதான் மறுத்து போற தன்மைகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தசைகள்ல வந்து பாதிப்புகள் இருக்கும். இப்போ எலும்புகள்ல அந்த ஜவ்வுகள் எல்லாத்துலயுமே நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் மருத்துவ போற தன்மைகளும் இருக்கு. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா மதுரையிலேயே இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆயிருக்கு, அதை தொடர்ந்து நமக்கு ரத்த ஓட்டம் வந்து எப்படி எந்த கால்களுக்கு வந்து போகாம உங்களுக்கு வந்து மருத்து போற தன்மை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இந்த மாதிரி டிஸ்க் கம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்கு, டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி வெளியில வந்திருக்கு, நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கு, ரத்த ஓட்டம் வந்து சரியா போகல, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தங்கி வர்ம சிகிச்சைகளோட சேர்த்து மருத்துவ முறைகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா அதை நிரந்தரமா வந்து குணப்படுத்திக்க முடியும். திரும்ப திரும்ப அந்த இடுப்பு வலிகள் வந்து ஏற்படாமே வந்து பாத்துக்க முடியுமா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யாருக்கான கேள்விகள்மா? சரி, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? 37. ஓகேம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து கட்டவிரல் கட்டவிரல் மட்டும் எனக்கு மருத்து போல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கு. சரிங்கம்மா. ஆனா நார்மலா தான் இருக்கு. எந்த பகுதிமா? கை இல்ல, காலோட பெருவிரல் இல்லைங்களா? ரைட் சைட் பெருவிரல் வந்து மருத்து போற மாதிரி இருக்குங்களா? மருத்து போல பெயின்லாம் இருக்கு. நான் ஏதோ ஊசியோ இல்ல கையில வச்சவோ அந்த பெயின்லாம் எனக்கு தெரியும். சரி, ஆனா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இந்த லெக்குக்கும் அந்த ஃபிங்கருக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி, ஓகேம்மா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? இப்போ ஒரு அப்பப்போ வருது, ரொம்ப கண்டினியூஸா இல்ல, ஒரு 1 month அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. சரி, ஓகேம்மா. வலி இருக்குங்களா அதுல? பெயின்லாம் எதுவும் இல்லை. சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு முறை வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நமக்கு கால் பெருவிரல்கள்ல நமக்கு வந்து இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் வந்து குறையுது, ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருக்கு, திரும்ப வந்து நமக்கு வந்து மாறுது. ஒரு சில பேருக்கு வந்து மைல்டு பெயின் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருந்துட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது யூரிக் ஆசிட் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்தத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். இல்ல நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பரா வந்து போகல, இந்த பெருவிரல்களுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ்ல வந்து நமக்கு கொஞ்சம் ஏதாவது வந்து டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ அந்த யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல நீர்மூழ்கி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா 1-2 வந்து இடிச்சு வச்சுட்டு ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி அந்த நீர்மூழ்கி பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து அதை பாயில் பண்ணிடுங்க. ஒரு 5ல் 1 பங்கா நல்லா சுண்ட காய்ச்சிட்டு காலையில ஒரு வேளை மட்டும் வந்து நீங்க ஒரு 50 ml வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது வந்து நல்ல டையூரிட்டிக்கா வந்து ஒர்க் ஆகும். நமக்கு தேவையில்லாத அந்த யூரிக் ஆசிட் எல்லாம் நமக்கு ரத்தத்துல சேர்ந்துருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து யூரின் வழியா நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பெருவிரல் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட ஒரு முறை யூரிக் ஆசிட் லெவலும் செக் பண்ணிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா பாண்டிச்சேரியிலே இருக்கு, நீங்க நேர்ல கூட போய் பாருங்க. டாக்டர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது ஈஸியா அதை ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம். சரி, ஓகே.
இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடுப்பு வலிகள் லோ பேக் பெயின் அப்படிங்கிறது எதனால வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது வந்து நமக்கு எந்த மாதிரி வந்து நமக்கு அந்த முதுகு தண்டுவடம் வந்து இருக்கு, அதுல நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த இடுப்பு எலும்புகள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு வலிகள் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நமக்கு பெருசா அந்த எலும்புகள்லையோ ஜவ்வுகள்லையோ இல்ல நரம்புகள்லையோ வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாது. ஆரம்ப நிலையில அந்த இடுப்பு எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல, நமக்கு தையில இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் சரியா கவனிக்காம நம்ம கிரானிக்கா வந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு எலும்புகள்ல ஜவ்வுகள்ல நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம். இன்னொரு காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, யாருக்கான சந்தேகம் இது? சொல்லுங்க சார், என்ன வயதாகுது உங்களுக்கு? 29. சரிங்க சார், சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அடிக்கடி வயிறு இதாகுது. சரிங்க சார், வயிறு எரிச்சல் இருக்குங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. செரிமானம் ஆகுதுங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா? இருக்குது. வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா? உப்புசமா தான் இருக்குது. சாப்பிட முடியுதுங்களா? பசி எடுக்குதுங்களா? பசியில இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன தொந்தரவுகள் மட்டும் இருக்கு சொல்லுங்க. வயிறு அடிக்கடி அடிவயிறு ரொம்ப அடிவயிற்று பகுதியில வலி இருக்குங்களா? ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா சொன்னீங்க அப்படின்னா தான் அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து வயிறு எரிச்சல் இருக்கு, அடிவயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கு அப்படின்னா நம்ம அல்சர் மட்டும் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து டெய்லி ஃப்ரீயா போனா கூட நமக்கு இன்டைஜஷன்ஸ் வந்து இருக்கும். இல்ல உடல் உஷ்ணம் வந்து நமக்கு ரொம்ப பாடி ஹீட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் வந்து இருக்கும், எரிச்சல் வந்து இருக்கும். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வாயு தொந்தரவுகள் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா வந்து நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்க முடியாம இன்டைஜஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் போட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது கிரானிக்கா போகும்போது அல்சர் கண்டிஷன்ஸா நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நீங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு வந்து அஷ்டச்சூரணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஓமம், கருஞ்சீரகம், இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துப்பு, இது மட்டும் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து சம அளவு வந்து எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ சொல்லக்கூடிய அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஓமம், ஏலம், இந்த கருஞ்சீரகம், இந்துப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க ஹாட் வாட்டர்ல உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல டைஜஷன் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செரிமானம் வந்து கரெக்டா இருக்கும்போது நமக்கு வயிற்று பகுதிக்குள்ள கேஸ் வந்து ஃபார்ம் ஆக நமக்கு கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களும் வந்து ஈஸியா வந்து ஆற ஆரம்பிக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா கோயம்புத்தூர்லயே இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பாருங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிட்டு இப்போ வந்து அல்சர் கண்டிஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இல்ல உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது இது முழுமையா வந்து குணப்படுத்திக்க முடியுமா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, என்ன ப்ராப்ளம், யாருக்கான கேள்விகள்? வயிறு வலிக்குது டாக்டர். சரி, ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே ஊசி போட்டு முள்ளில குத்துன மாதிரி அந்த மாதிரி வலிக்குதுங்க டாக்டர். சரிம்மா, என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 30 சரி, ஓகே. எப்பொழுதுமே இந்த மாதிரி வலி இருக்குங்களா, இல்ல காலையில தூங்கி எந்திரிக்கும் போது இந்த மாதிரி இருக்குங்களா? போது வயிறு அப்படியே உப்பசமா இருக்குது, அப்படியே ஊசி போட்டு குத்துன மாதிரி வலிக்குது. சரிங்கம்மா, அசைக்க முடியல. ஓகே. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே தான் இருக்குதுங்க டாக்டர். அதுக்கப்புறமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. சரி, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மார்னிங் தூங்கி எந்திரிச்சோடனே மோஷன் போகுதுங்களா? அதெல்லாம் போறேங்க மேடம். மோஷன் போகும்போது எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை? அது இல்லைங்க மேடம். சரி, ஓகே. இல்ல மோஷன் போனதுக்கு அப்புறம் அந்த வலிகள் வந்து குறையுதா, குத்துற மாதிரியான வலிகள்?
அப்படி இல்லைங்க மேம். எந்திரிச்சோன்னா வலிக்குது. ஓகே. நான் எப்பவும் மோசம் போற மாதிரி போயிட்டு அப்புறமேலு அந்த வலி இருந்துட்டே இருக்குது. ஆனா நைட்டு தூங்குறோம் இல்லைங்களா, பாதி ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு கூட அந்த டைம்ல கூட அந்த மாதிரி தான் எனக்கு இடம் வலிக்குது. சரி, இப்போ அடி வயிற்று பகுதி படுக்க முடியல. ஓகே. அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கா? அடி வயிற்றுல கொஞ்சம் வேலை அதிகமா செய்யும்போது வலி இருக்குது. சரி, ஓகே ஓகே. சரிங்கம்மா. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா. இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க டாக்டர், ஒன்றும் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் கேட்கலான்னு கேட்டீங்க. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வயிறு வந்து உப்புசமாயிடுது, குத்துற மாதிரியான வலிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே வந்து தூங்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு டைஜஷன் வந்து சரியில்லாமல் கேஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு அடி வயிற்று பகுதிகளில் நமக்கு தொப்புல சுற்றி வந்து வலிகள் வந்து ஏற்படுறது, இந்த கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போனதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, கேஸ் வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவாகை அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். கேஸ் வயிற்றுக்கு இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அது வெளியேறிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த குத்துற மாதிரியான வலிகள், வயிறு உப்புசமாக இருக்கிறது, இந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாக இருக்கா, கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யாருக்கான கேள்விகள் மாதிரி? என்னுடைய பையனுக்கு மேம் 6 வயசு ஆகுது. சரிங்கம்மா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? யூரின் போற இடத்துக்கு கொஞ்சம் மேல கொஞ்சம் அப்பப்ப வீங்கின மாதிரி இருக்கு மேம். ஓகே, சொல்லுங்கம்மா. சாப்பிட்டாலும் சுத்தமாவே தெரியுது மேம். டச் பண்ணா வலி இருக்குன்னு சொல்றாங்களா? என்ன மேம்? தொட்டு பார்த்தா வலி இருக்குன்னு சொல்றாங்களா? யூரின் நல்லா பாஸ் பண்றாங்களா? யூரின்லாம் நல்லா போறேன் மேம். ஓகே. தொட்டா நான் வலிக்கலன்னு தான் சொல்றேன். ஆனா வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் ஊட்ட முடியல. அந்த யூரின் போற இடத்துக்கு மேல வந்து கொஞ்சம் காசு இருந்தா எப்படி மேம் இருக்கும்? ஓகே, அந்த மாதிரி இருக்குங்க மேம். சரிங்கம்மா. மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் போறான் மேம். 2 நாளைக்கு ஒரு தடவை அவன் போவான். ஓகே. ஆனா மோஷன் எல்லாம் போறான் மேம். அதுல யூரின் போறதுக்கு மோஷன் போறதெல்லாம் பிரச்சனையே இல்லை மேம். சரி, ஓகே. ஆனா வந்து கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, காத்து உள்ள சேர்ந்த மாதிரி இருக்கு அடி வயிற்று பகுதிகள்ல. அடி வயிற்று பகுதி வந்து அந்த யூரின் போற இடத்துக்கு கொஞ்சம் மேல வந்து காத்து இருக்கிற மாதிரியே கொஞ்சம் தொட்டி பார்த்தா நழுவுது மேம். சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து அந்த இன்டியூனல் ஹெர்னியா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். சரியா? இப்போ அந்த தொடை இடுக்குகளில் அந்த பகுதிகளில் வந்து நமக்கு கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி டச் பண்ணால் வந்து மூவ் ஆகுது, கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ஹெர்னியா கண்டிஷன்ஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கவனிக்கணும். மோஷன் போகிறாங்க, யூரின் வந்து போகிறாங்க, பெயின் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு முறை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து எந்த பகுதிகளில் ப்ராப்பராக வந்து வீக்கம் ஏற்படுது, இல்லை அந்த தொடை இடுக்குகள் இன்டியூனல் ரீஜன்ஸில் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? ஹலோ, கேக்குதா மேடம்? கேக்குதுமா. எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்க பேர் என்ன? யாருக்கான சந்தேகமா இது? என்னோட கணவர் கேக்குறோம். பேர் சத்யா. ஓகேமா, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? 35 வயசு ஆகுது. சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து மேடம். ஓகே. போய் செக் பண்ண அது என்ன அந்த வலி காலையிலயும் பாதிக்க ஆரம்பிச்சது. ஓகே. 2 காலையும் நாங்க கேட்டுக்காரங்களா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. எம்ஆர்ஐ எடுத்து
சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. அதாவது நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சந்தேகங்கள் வந்து நமக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து சொல்லணும், அதற்கான பதில்களும் உங்களுக்கு தெளிவாக வந்து இருக்கணும் அப்படின்னா டிவி வால்யூம் வந்து குறைச்சிட்டு எந்த விதமான சத்தமும் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து கால் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அதற்கான பதில்கள் வந்து கிடைக்கும். இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. ஆமாப்பா, இப்போ வந்து ஹெர்னியா இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனாலதான் மதுரையில இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா எந்த பகுதிகளில் வீக்கம் இருக்கு, அது வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், யாருக்கான கேள்விகள் இது? சரி, உங்க பேர் என்ன, என்ன வயதாகுது சார்? சரிங்க சார், சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே 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 சரிங்கப்பா. சரி, ஓகேங்க சார், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இடுப்பு எலும்புகள்ல வந்து வலிகள் இருக்கு, ஜவ்வு வந்து விலகல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துட்டு நம்ம வர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா இந்த இடுப்பு வலிகள், அதுக்கப்புறம் அந்த லோ பேக் பெயின், நரம்புகள்ல வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு வந்து பிதுக்கமாயிருக்கிறது, நமக்கு கிழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது எல்லாமே நிரந்தரமா வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அறுவை சிகிச்சை இல்லாமையே. இப்போ நீங்க சொன்னீங்க வந்து 7th month வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டேன், இப்போ 4-5 months-ஆவே நான் வந்து எந்திரிச்சு நடக்கிறதே இல்லை, கால்கள் ரெண்டுமே வந்து மறுத்து போகுது, வலிகள் வந்து சேம் அதே மாதிரிதான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறுவை சிகிச்சை மேற்கொண்டா கூட நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறையாது. அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், இன்னும் வந்து பாதிப்புகள் தான் நமக்கு வந்து அதிகமாக ஏற்படும். ஒரு சில பேருக்கு இந்த இடுப்பு வலிகளை தொடர்ந்து நம்ம வந்து நார்மலா ஸ்டார்டிங்ல வந்து பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. அதை தொடர்ந்து நமக்கு வந்து சுத்தமா நடக்கவே முடியாம வீல் சேர்ல பெட்ரிடன்ட்டா வந்து போற கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுரும். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே, அந்த தசைகள் கையில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் உங்களுக்கு வந்து நடக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை சென்னை பிரான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இடுப்பு எலும்புகள்ல ஆல்ரெடி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் வந்து இருக்கு, ரத்த ஓட்டம் வந்து சரியா போகல, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம தங்கி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம அந்த வறுமை சிகிச்சைகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா இது வந்து நிரந்தரமா வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலரும் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், டிவி வால்யூம் குறைச்சிட்டு நீங்க பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், யாருக்கான கேள்விகள் இருக்கு? சரிங்க சார். ஓகே, தொடர்ந்து நின்னா வலிக்குதுங்களா? ஓகே, என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? சரி, ஓகே. இப்ப மாத்திரைகள் எடுத்துமே குறையல இல்லைங்களா? ஓகே சரி, ஓகே சார், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், இடுப்புகளில் வந்து வலிகள் இருக்கு அப்படின்னா, இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அங்கே வந்து நமக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு 2 கால்களையும் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ந்து ஒரு 5 minutes வந்து நிற்கணும் அப்படின்னாலும் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நார்மலா உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா கூட வந்து வலிகள் வந்து இருக்கும். கொஞ்ச தூரம் வந்து நடக்க முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். கீழே குனிஞ்சு நிமிர முடியாது. நார்மலா ஒரு சின்ன பொருள் கூட வந்து
வெயிட் வந்து நம்ம வந்து தூக்க முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து அந்த இடுப்பு எலும்புகள்ல நமக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க வந்து வலி மாத்திரைகள் மட்டும் வந்து எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அப்படியே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளியில வந்து இன்னும் பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். இப்போதைக்கு நீங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல ஆற்றுத்துமட்டி வேர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஆற்றுத்துமட்டி வேர் வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நார்மலா திப்பிலி வந்து பாதி அளவு ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த ஆற்றுத்துமட்டி வேரும் பிளஸ் திப்பிலி ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ல காலையிலயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆற்றுத்துமட்டி வேர் திப்பிலி சேர்ந்த பொடி வந்து நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாதம் எல்லாமே உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாதம் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஈஸியா அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா திருவள்ளூர்லயே இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிட்டு இப்போ சொன்னீங்க இடுப்பு வலிகளை தொடர்ந்து கால்கள்லயும் வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கு, தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட வந்து நிக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகளோட வருவ சிகிச்சைகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்போது இது வந்து நிரந்தரமா வந்து குணப்படுத்திக்க முடியும். இது எப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் சார். நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஓகே. வணக்கம், சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சொல்லலாம்? நீங்க லைன்ல தான் இருக்கீங்க சார். சரி, ஓகே. நீங்க டிவி பார்த்து பேசுனீங்க அப்படின்னா சரியான பதில்கள் வந்து உங்களுக்கு நீங்களும் கேள்விகள் வந்து கேட்க முடியாது. சரியான அளவுகள்ல பதில்களும் உங்களுக்கு வந்து தெளிவா இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து லைன் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து டிவி வால்யூம் வந்து குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்படின்னா தான் உங்க கேள்விகள் வந்து எங்களுக்கு தெளிவா வந்து கேட்கும். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சரிங்க சார், யாருக்கான கேள்விகள் இது? என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? 34 ஆகுது. சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? ஓகே, சரி, ஓகே. என்ன அளவுகள் இருக்கு சர்க்கரை? எப்ப டெஸ்ட் பண்ணீங்க? சரி, மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? சுகருக்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். சுகருக்கான 230 இருக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்ப 2 கால்கள்ல மட்டும் எரிச்சல் இருக்குங்களா? உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ சுகர் அப்படிங்கும்போது நம்ம சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துமே நமக்கு பிளட்ல வந்து கண்ட்ரோல் இல்லாம வந்து இருந்துச்சு அப்படின்னா, ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் தான் நரம்புகளை வந்து நமக்கு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். இப்ப சர்க்கரை நோய் அப்படின்னாவே நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கலாம், இல்ல இன்சுலின் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறோம். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு அது ப்ராப்பரா கண்ட்ரோல் ஆகாம நமக்கு வந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து உடல்ல வந்து ரொம்ப மெல்லிதா நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள் இருக்கும், இப்போ உள்ளங்கால்கள்ல உள்ளங்கைகள்ல இந்த மாதிரி முடியக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நரம்புகள் வந்து பாதிச்சு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாவே உள்ளங்கால்கள் ஃபுல்லா நமக்கு வந்து மறுத்து போய் மதமதப்பு, கால் வைக்கிற இடமே வந்து தெரியாது. ஒரு சில பேர் செப்பல் போட்டு நடந்தா கூட அந்த செப்பல் வந்து அவங்களுக்கு விழுந்துருச்சுன்னா கூட தெரியாத அளவுக்கு அந்த கால்கள் வந்து மறுத்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு சில அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளங்கால்கள் ஃபுல்லாவே வந்து எரிச்சல் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அது தீயில போட்டு எப்படி வந்து தீயில பட்டுச்சு அப்படின்னா எப்படி வந்து எரியுமோ அந்த மாதிரி அந்த உள்ளங்கால்கள்ல வந்து நமக்கு வந்து எரிச்சல் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஊசி முனையால குத்துற மாதிரி பிரிக்கிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து ஊசி வச்சு நம்ம குத்துனா வலிகள் வந்து இருக்குமோ அந்த மாதிரி வலிகள் வந்து இருக்கும். இது எல்லாமே அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் தான். நமக்கு சர்க்கரை நோயை தொடர்ந்து நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். இப்போ இந்த சுகர் லெவலை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மல் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கால்கள்ல இருந்து மருத்து போற தன்மை, எரிச்சல், குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கால் எரிச்சல் இருக்கா, மருத்து போற தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த பகுதிகளில் வந்து ஏதாவது தைலம் வந்து அப்ளை பண்றது, இல்லை வந்து ஹாட் வாட்டர்ல வந்து கால் வந்து உள்ள வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணும்போது
அப்போ மட்டும் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால ப்ராப்பரா வந்து அந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து நார்மல் ஆகும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோய், அந்த சர்க்கரையில இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான அந்த மூலிகை கஷாயம் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு சுகர் லெவலும் நல்லா வந்து குறைஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த நரம்புகளும் நமக்கு வந்து பாதிச்சுக்கிறது எல்லாமே வித்தின் 1 வீக் 10 டேஸ்லேயே நமக்கு அந்த பாதிப்புகள், அது எரிச்சல், மருத்து போகிற தன்மை, இது எல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலம்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பாருங்க. இப்போதைக்கு ரீசெண்டாக அந்த HbA1c லெவல் மட்டும் வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நமக்கு சர்க்கரை அளவுகளும் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். அந்த கால்களில் மருத்துவ போகிற தன்மையும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, யாருக்கான கேள்விகள் இது? சரிம்மா, உங்க பேர் என்ன, உங்க வயது என்னதுமா? சரிங்கம்மா, வயது என்ன ஆகுது? சரிம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. எந்த பகுதிகளில் வலிகள் இருக்கு? முதுகு பகுதிகளில் வலிகள் இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்க. ஓகே. மருத்து போற தன்மை இருக்குங்களா? கொஞ்ச நேரம் போக முடியாது. கொஞ்ச நேரம் நாளும் மறைச்சு போகும். கை காலம் சரி, ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் தான் ரெகுலரா வந்துட்டு இருக்குங்களா? சரி, மலச்சிக்கல் தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? மோஷன் ஃப்ரீயா போறது இல்லையா? சரி சரி, ஓகேம்மா. இப்போ எவ்வளவு நாளா இந்த மாதிரி கை கால்கள் எல்லாமே வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, அசந்து போற மாதிரி இருக்கு? சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்ல வந்து எல்லா மூட்டுகள்லயுமே வந்து வலிகள் இருக்கு, ஒரு மாதிரி குடையிற மாதிரி வந்து வலிகள் வந்து இருக்கு, ரொம்பவே வந்து டயர்டா இருக்கு, எப்போதுமே வந்து ரொம்ப வந்து டயர்டாவே வந்து ஃபீல் பண்றது, ட்ரௌசியா வந்து ஃபீல் பண்றது, வலிகள் எனக்கு தொடர்ந்து எப்பொழுதுமே வந்து இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணமே மலச்சிக்கல் தான். எப்போ வந்து நம்ம கழிவுகள் வந்து வெளியேற்றாம குடல்லையே வந்து நமக்கு கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த கழிவுகள்ல இருந்து ஒரு கெட்ட டாக்ஸின்ஸ், கேஸ் வந்து உருவாகி நமக்கு எல்லா மூட்டுகள்லையுமே வந்து நமக்கு வந்து போய் வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வலிகள், வீக்கங்கள், நமக்கு வந்து டயர்ட்னஸ், அந்த குடைக்கிற தன்மை, இதெல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கடுக்காய் பொடி வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும். அந்த மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய அந்த வாதம் எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வலிகளா இருக்கட்டும், டயர்ட்னஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சு. இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது கூட மூட்டுகளுக்கு மூட்டு வலிகள் வந்து இருக்கு, ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு முறை வந்து முடக்குவாதம் டெஸ்ட், RA ஃபேக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நமக்கு ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நிரந்தரமா வந்து குணமாயிடுமா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு காலரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, யாருக்கான தொந்தரவுமா அது? சரிங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? சரிங்கம்மா, அது என்னன்னா ஓகே. அதனால இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் சரிங்கம்மா, இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் திரும்ப பழைய நாமக்கு வராது, இதே நிலைமை மெயின்டைன் பண்ணணும் டாக்டர் கொடுத்தாரு. சரி, ஓகே. போவாம பாத்துக்காங்க அப்படின்னு கொடுத்தாரு. சரிங்கம்மா, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னா இந்தியாவா இருக்கவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பழைய நிலைமைக்கு கொடுப்பாங்கம்மா. சரி, ஓகே ஓகே ஓகேம்மா, காலையில ஓகே. ரெகுலரா வந்து ஒரு 1/2 மணி நேரம்
சரிங்கம்மா. ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணி நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்கலாம். நீங்கள் அப்படியே தான் வலியோடு வந்து இருக்கணும் லைஃப் லாங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்கள் சொன்னீங்க எலும்புகள் வந்து விலகி இருக்குன்ட்டு, அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் தான் நமக்கு வந்து விலகி இருக்கும். அப்போ ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாமல் நமக்கு வலிகள் வந்து இருக்கும். நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து ஒரு 1/2 hour வந்து நிற்க முடியல, கொஞ்சம் தூரம் வந்து நடக்க முடியல. இது எல்லாமே வந்து அந்த ஜவ்வு விலகல்னால தான், டிஸ்க் பல்ஜ்னால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வலி மாத்திரைகள் இந்த மாதிரி வந்து போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து குறையும், திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துட்டு நம்ம வர்ம சிகிச்சைகள் இதெல்லாமே வந்து மேற்கொண்டு அந்த டிஸ்கை வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னாவே இது வந்து நிரந்தரமாக வந்து குணமாயிடும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்புகளில் 2 டிஸ்க் வந்து பிதுக்கம் ஏற்பட்டுருச்சு, 3 டிஸ்க் வந்து பிதுக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சரியாக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் அறுவை சிகிச்சை கண்டிஷன்ஸ் வந்து போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வர்ம சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஜவ்வு விலகல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடுப்பு எலும்புகள் லோ பேக் பெயின் பற்றி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது எதனால் ஏற்படுது, இதுக்கான தீர்வுகள் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். கண்டிப்பாக இடுப்பு பகுதிகளில் நமக்கு வந்து வலிகள் வந்து இருக்குது, ஜவ்வு விலகல் இருக்குது, ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகலை, அங்கே வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதை நிரந்தரமாக வந்து குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வர்ம சிகிச்சைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த கிழி வகைகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமே நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆர்ஜேஆர் மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள்: சொரியாசிஸ், ஆஸ்துமா, சைனஸ், சர்க்கரை நோய், பிசிஓடி, மூட்டுவலி, முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பக்கவாதம், தீராத தலைவலி, உடல் பருமன், வெரிகோஸ் வெயின், வெண்புள்ளி, குழந்தையின்மை, பைல்ஸ், அல்சர், தைராய்டு, சிறுநீரக கல், மாதவிடாய் கோளாறு போன்ற அனைத்து நோய்களுக்கும் மூல காரணத்தை கண்டறிந்து வேரிலிருந்து அகற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் 044 4006 4006 and 787 111 115. 4 தலைமுறை அனுபவம் வாய்ந்த ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலும் 75க்கும் அதிகமான மருத்துவமனைகளை நிறுவி 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு இதுவரை 60 லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளை குணமாக்கி 150 வருடங்களாக மருத்துவ சேவை புரிந்து வருகிறது. தொடர்புக்கு ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் 044 4006 4006 787 111 115. ஆர்ஜேஆர் மருத்துவமனை